தமிழ் தேசியம் உருவாக்கிய ஈவேரா எதிர்ப்பை வந்து பிராமணர்களுக்கு தாரவாக்குற மாதிரி போயிடும் அது. புரியுதுங்களா? ஏன்னா பிராமணர்கள் ஈவேராவை எதிர்த்து ஒன்றும் சாதிக்கல. அவங்க ஒன்றும் அவங்களோட கருத்தியெல்லாம் ஒன்றும் சும்மா திட்டி பேசினாலும் அவங்க வந்து அவர் அந்த ஒரு இடத்த வந்து ஈவேராவோட பிம்பம் இன்னைக்கு வெளுத்து போய் நிற்கிறதுக்கு காரணம் பிராமணர்களோ ஆர்எஸ்எஸோ இந்த கூடாரமோ கிடையாது. தமிழ் தேசிய எழுச்சி, முழுக்க தமிழ் தேசிய எழுச்சி தான் வந்து ஈவேராங்கிற அந்த பிம்பத்தை வந்து இன்னைக்கு ஒயிட் வாஷ் பண்ணி ஓப்பன் ஆக்கி விட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த திராவிட கோட்டையை உடைத்து கொண்டு இருக்கக்கூடியது தமிழ் கடப்பாறைகள் தான். ஆனால் தமிழ் கடப்பாறைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடாசி விட்டுவிட்டு பிராமண கடப்பாறை எடுத்து தான் போய் உடைப்பேன் அப்படின்னா நீங்க உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை காரணம் காட்டியே அவர்கள் சொன்ன பாரதியை பாப்பான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கடப்பாறையை பயன்படுத்துறோங்கிற வார்த்தையில தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவதுங்க, நீங்க பாரதிக்கு விழா எடுக்கிறதுல தப்பு இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்களேன், அது ஆர்எஸ்எஸ் ஓட இதுன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, எனக்கு தெரியாதுங்கிறீங்க. சரி, ஆர்எஸ்எஸ் நிகழ்வு கூடவே என்ன பாரதியை தானே கொண்டாடினாரு. எந்த நோக்கத்துக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் நிகழ்வுல எனக்கு திராவிடத்தை அடிக்கணுங்க, அதுக்கு இந்த பாம்பு கிடைக்குது, கடப்பாறை கிடைக்குது, அடிச்சு போடுறேன் முறை இல்லையே. இது என்னன்னா சிங்கத்துக்கு பயந்து போய் முதல்ல தலைவிட்ட மாதிரில இருக்கு. இது அப்படி கிடையாது. இவங்களும் ஆபத்து அவனும் ஆபத்துங்கும் பொழுது இவங்களும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்க மாட்டாங்க, அவனும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்க மாட்டான். இப்ப அங்க உட்காந்துருந்தவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, நீங்க அங்கேயே வந்து உட்காந்துட்டு. அப்ப நீங்க சொல்ற பார்ப்பனர் மட்டும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிடுவாங்களா? எங்க நான் இப்ப சொல்றது என்னன்னா, பார்ப்பனர் வேற ஆர்எஸ்எஸ் வேறங்க. பார்ப்பனர்ங்கிறது ஒரு சமூகங்க. நீங்க இருக்கிறது ஒரு ஐடியாலஜிங்க. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில பெரும்பான்மையா தூக்கி சுமக்கிறது யாரு? பார்ப்பனர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த ஐடியாலஜியை வந்து விட்டுட்டு அவங்க வர முடியும். நீ பார்ப்பனர்லாம் போய் செத்து போயிருன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்ப்பனரை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளதான் இழுக்கணும். நீங்க அதை இழுக்கிறதுக்கு நீங்க பொதுத்தளத்துல இருந்து பார்ப்பனர்களுக்கு நீங்க பாரதிக்கு நீங்க உங்களோட மேடையில் நீங்க போட்டு பேசியிருக்கும் பொழுது அது பிரச்சனையே இல்லை. அதுல நீங்க அந்த ஆர்எஸ்எஸ் சார்புடைய ஒரு இயக்கத்துடைய மேடையில நீங்க அங்க போய் அந்த கருத்தை பதிவு பண்றீங்க. அங்க கருத்தை பதிவு பண்ணும்போது பிராமண கடப்பாறையை வைத்து நான் வந்து இதை உடைப்பேன்னு சொல்லும்போது அது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு. சொல்லிருக்கலாம், பாரதியின் தமிழ் கடப்பாறை வச்சு அப்படி உடைப்பேன். பாரதியுடைய தமிழ், இப்ப நம்மளும் பாரதி எப்படி இருக்கிறோம், பாரதியுடைய தமிழ் சார்ந்த செயல்பாடுகள், விடுதலை சார்ந்த உணர்வுகள், சமத்துவம் சார்ந்த கருத்துக்களை நம்ம முழுமையா வரவேற்கிறோம். அதுல நம்ம வந்து களங்கம் கற்பிக்கல. ஆனா திராவிடம் களங்கம் கற்பிக்குது. அதுல அவர் சொன்ன அந்த இதுல திராவிடம் களங்கம் கற்பிக்குது. ஆனா அதே பாரதி அவருடைய ஆரிய சார்பு ஒரு சில இடங்கள்ல வந்து சான்ஸ்கிரிட்டை தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய அந்த ஆரிய புரிதல், ஆரியத்தை மேன்மைப்படுத்தி தமிழை அதுக்கு 2வது நிலையில வைக்கிறதா இருக்கட்டும், ஆரியத்தோடு தொடர்பு படுத்தி தமிழை வந்து புகழ்வதா இருக்கட்டும், இதுல எல்லாம் நாங்க உடன்படலை. ஆனா அவரை வந்து நாங்க வந்து அப்படியே முழுதா கொச்சைப்படுத்தலை. அவருடைய செயல்கள்ல பலது போற்றத்தக்கது, ஒரு சிலது வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதுல மட்டும் நான் அந்த கருத்தை ஏற்கலைங்க அப்படின்ட்டு நான் சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம்.